அம்மா நாங்களே 1000 பொண்ணு பாத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மருமக எங்களுக்கு அமைஞ்சிருக்க மாட்டா. அப்படியாம்மா? அத்தை நம்மளை பத்தி எல்லாத்தையும் பெருமையா பேசுறாங்க. நல்லா என் பொண்டாட்டிக்கு புது பட்டுப்புடவை எடுத்திருக்கம்மா, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு? 6000 ரூபாம்மா. அவளுக்கு ரொம்ப நாளா பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான்மா. ஏங்க அப்படியே அத்தைக்கு ஒண்ணு வாங்கிருக்கலாம்ல. ஏய், நான் எங்க அம்மா கெடுக்காம இருப்பேனா? இந்தாங்கம்மா. எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? இதுவும் அவளுக்கே கொடுத்துரு. என்ன எல்லாத்தையும் நமக்கே விட்டு தராங்க? என் மேல அவ்வளவு பாசமா? உன் மருமக இல்லாத நேரத்துல அவர் உங்களை என்ன தொலாவிட்டு இருக்கிற? நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? மருமகள் அவ மூஞ்சலி மாதிரி இருந்துட்டு என்ற மகன் முந்தானியில முடிச்சு வச்சிருக்கா. என்னமா சொல்ற? உங்க மருமகளை பத்தி நீ தான் பெருமையா பேசுவ, இப்ப என்ன இப்படி சொல்ற? ஆமா, அப்பதான் அவ என்கிட்ட எதையும் பண்றது மறைக்க மாட்டா. அத்தை அப்ப இத்தனை நாள் என் மேல பாசமா இல்ல, பாசமா இருக்கிற மாதிரி வேசமா தான் இருந்திருக்கீங்க. என் பையனை நீ எது வச்சு மயக்கின? அத்தை ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? ச்சே, இப்படி ஒரு விஷத்தை நம்பிட்டமே, நினைச்சாலே வேதனையா இருக்கு. 1000 தான் இருந்தாலும் வெளுத்ததுல பால் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் புரியுது.